10 ஆண்டு காலம் அம்மா அவர்களால் தகுதி நீக்கம் செய்யப்பட்டு அடிப்படை உறுப்பினரிலிருந்து விலக்கி வைக்கப்பட்டு அம்மாவின் முகத்திலேயே முழிக்கக்கூடாது என்ற உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு தமிழ்நாட்டுக்குள்ளேயே அவர் வர முடியாமல் புதுச்சேரி உள்ளிட்ட அவருடைய தோட்ட வீடுகளிலே தங்கி கொண்டு காலத்தை 10 ஆண்டு காலம் அவர் கழித்துக் கொண்டிருந்தாரு. அந்த நடவடிக்கைக்கு என்ன காரணம்? அம்மா அவர்கள் எந்த நடவடிக்கை எடுத்தாலும் அதிலே 1000 அர்த்தங்கள் இருக்கு. அம்மா ஒருவர் தேர்ந்தெடுத்தால் அதிலே 1000 காரணங்கள் இருக்கு. அம்மா அவர்கள் ஒருத்தரை ஒதுக்கி வைக்கிறார் என்று சொன்னால் ஆண்டவனே அவரை ஒதுக்கி வைக்கக்கூடிய நிலைதான் தமிழகத்திலே நாம் பார்த்து வந்திருக்கிறோம். அப்படிப்பட்ட 10 ஆண்டு காலம் அடிப்படை உறுப்பினர் இருந்து அம்மா அவர்களால் நீக்கி வைக்கப்பட்ட டிடிவி தினகரன் அண்ணன் அவர்கள் இன்றைக்கு தொடர்ந்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பற்றியும் தொண்டர்களை பற்றியும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை வழிநடத்திக் கொண்டிருக்கின்ற வெற்றி பாதையிலே அழைத்துச் சென்று கொண்டிருக்கிற கழக நிரந்தர பொதுச் செயலாளர் சாமானிய முதல்வராக சரித்திரம் படைத்து வருகிற புரட்சி தமிழையா எடப்பாடி அவர்களை பற்றியும் அவதூறு பரப்புவது மட்டுமே தன்னுடைய கடமையாக கொண்டிருக்கிறார். சொல்லுவாங்க, என்ன தம்பி கிராமத்துல சொல்லுவாங்க, உனக்கு என்னப்பா நீ பைத்தியம், எதை வேணாலும் பேசலாம் அப்படின்ற மாதிரி அம்மா அவர்கள் 10 ஆண்டு அவரை நடவடிக்கை எடுத்ததுனால மனநலம் பாதிக்கப்பட்டு விட்டாரோ என்கிற ஒரு கவலை அவருடைய தம்பிமார்களான எங்களுக்கெல்லாம் ஏற்பட்டு, எப்படி ஒரு மனநலம் பாதிக்கப்பட்டவர் பேசுவாரோ, ஏன்னா அம்மா அவர்கள் அவரை 10 ஆண்டு காலம் தனிமைப்படுத்தி வைத்திருந்தார். தனிமை சிறை என்பது ஆக அவரோடு உடன் பிறக்கவில்லையே என்ற கவலை எங்களுக்கு இருக்கிறது. அப்படிப்பட்ட தம்பிமார்களான நாங்கள் அவர் மனநலம் பாதிக்கப்பட்டு பொது வாழ்க்கையில இப்படி ஒரு நிலை அவருக்கு ஏற்பட்டு விட்டதோ என்கிற மிகப்பெரிய கவலை எங்களுக்கு எல்லோருக்கும் ஏற்பட்டிருக்கு. இப்போது அவர் பேசுகிறார் கொடநாடு வழக்கு பற்றி. கொடநாடு வழக்கு புரட்சி தமிழையா எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற போது சட்ட ரீதியான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டு அது குறித்து சட்டமன்றத்தில் மிகப்பெரிய நீண்ட விவாதம் அதில் மேற்கொள்ளப்பட்டு அது சட்டசபையில பதிவில் இருக்கிறது. ஏன்னால் இவர் சட்டசபைக்கு வந்தது இல்லை, வந்தாலும் தேர்ந்தெடுத்தாலும் இருக்கிறது இல்லை. அதனால சட்டசபை பதிவுகளை படித்து விட்டு வேண்டுமானால் அவர் இது குறித்து பேசலாம். அவர் என்ன சொல்றாரு, எம்எல்ஏக்களை பற்றி, அமைச்சர்களை பற்றி, தண்டவாளங்களை பற்றி, வண்டவாளங்களை பற்றி, அவருடைய லீலைகளை பற்றி உளவுத்துறை கொடுத்ததெல்லாம் உத்தமபுத்திர படிச்சு கிழிச்சு போட்டாராம். எவ்வளவு ஒரு கீழ்த்தரமான ஒரு சிறுமைப்படுத்துகிற ஒரு எண்ணம் என்று பார்க்க. வெறுவாயிலே அவள் மெல்வார் இவரு, அதாவது வெறுவாயிலே அவளே இல்லாம வெறுவாயிலே மெல்றவர் இவரு. இவர் சொல்றாரு எல்லாத்தையுமே படிச்சு கிழிச்சுட்டோம். எப்படி எதை வேண்டுமானாலும் பொதுவெளியில பேசி விடலாமா? இது என்ன நியாயம்? கொடநாடு கொலை கொள்ளை வழக்கில் எடப்பாடி பழனிசாமியை தொடர்புபடுத்தி டிடிவி தினகரன் பேசியதற்கு RP உதயகுமார் கடும் கண்டனத்தை தெரிவித்தார். இது குறித்தான பேட்டியை தற்போது பார்த்தோம்.